சர்வீஸின் செயல்முறை மற்றும் கஸ்டமரை கையாளுதல். வணக்கம். சர்வீஸின் செயல்முறை மற்றும் கஸ்டமர்ஸை கையாளும் இந்த வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு நல்ல மற்றும் திறமையான சர்வீஸை வழங்குதல் என்பது விசுவாசமான வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கும் மேலும் தொடர்ந்து வைத்திருப்பதற்கும் முக்கியமானதாகும். உயர்தர வாடிக்கையாளர்களால் சர்வீஸினுடைய லாபம் உயரும், மேலும் மதிப்பையும் ஏற்படுத்தும். ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை உருவாக்குவதன் மூலம் கஸ்டமர்ஸுடன் ஒரு நீடித்திருக்கிற உறவை ஏற்படுத்துவது என்பது மிகவும் முக்கியம். இந்த பகுதியில் கஸ்டமர்ஸ் சர்வீஸ் வழங்குவதன் செயல்முறை மேலும் கஸ்டமர்ஸை கையாளுதல் போன்றவைகளை படிப்படியாக நாம் படிக்கலாம். சர்வீஸ் செயல்முறை 3 முக்கிய படிகளை கொண்டுள்ளது. முதல் படி என்னவென்றால் வண்டியை சர்வீஸுக்கு எடுப்பது. சர்வீஸ் சென்டரில் நுழையும்போது சர்வீஸ் ஆலோசகர் கஸ்டமர்ஸை வரவேற்க வேண்டும். இதைத் தொடர்ந்து கஸ்டமர்ஸுடன் பிரச்சினைகளை என்ன என்பதை சுருக்கமாக விசாரிக்க வேண்டும். பிறகு சர்வீஸ் ஆலோசகர் கஸ்டமர்ஸ் முன்னிலையில் வண்டியை ஆய்வு செய்து வண்டியின் ஒட்டுமொத்த நிலைமையை என்ன, மேலும் அதற்கு தேவைப்படும் பழுதுபார்ப்புகள் என்ன என்பதை பற்றியும் குறிப்புகள் எடுக்க வேண்டும். ஒரு சர்வீஸ் ஆலோசகருக்கு மோட்டார் சைக்கிள்கள் பற்றி நல்ல அறிவும் மேலும் அதனுடைய பகுதிகள் மார்க்கெட்டில் எங்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். நட்பு மனப்பான்மை மற்றும் திறன்பட மக்களை சமாளிக்கும் திறமை ஆகியவை மிகவும் அவசியம். பிறகு சர்வீஸ் ஆலோசகர் வாடிக்கையாளரால் அங்கீகரிக்கப்பட்டு கையொப்பமிடப்பட்ட ஒரு பட்டியலில் தேவைப்படும் சர்வீசுகளை நிரப்ப வேண்டும். அடுத்ததாக சர்வீஸ் ஆலோசகர் சர்வீஸ் பட்டியல் மற்றும் வண்டியையும் சர்வீஸ் டெக்னீஷியனுடன் கொடுத்து பழுதுபார்க்கும் வேலையை ஆரம்பிக்கச் சொல்ல வேண்டும். அடுத்தபடி வாகனத்தை பழுதுபார்ப்பது மேலும் சர்வீஸ் செய்வது. சர்வீஸ் டெக்னீஷியன் வாகனத்தில் ஒரு விரைவான பாதுகாப்பு சோதனையை நடத்த வேண்டும். அது லைட்ஸ், ஹார்ன், டயர்ஸ், பிரேக்ஸ், கண்ட்ரோல் கேபிள்கள், ஃப்ளூயிட்ஸ் மற்றும் சஸ்பென்ஷன் சிஸ்டம் போன்றவைகளை சரிபார்க்க வேண்டும். கூடுதலாக உள்ள பாதுகாப்பற்ற நிலைமைகளை டெக்னீஷியன் கவனித்து மேலும் சர்வீஸ் ஆலோசகருடன் அதை சரி செய்ய வேண்டும். இதன் பிறகு பிரச்சினையை சரிசெய்வதற்கான ஒப்புதலுக்காக கஸ்டமருடன் தொடர்பு கொள்ள வேண்டும். கஸ்டமர்ஸ் தேவைப்படும் பழுதுபார்ப்புகளை அங்கீகரிக்கவில்லையெனில் சரியான வெளியீட்டு அறிக்கையை பூர்த்தி செய்து கஸ்டமரிடம் கையெழுத்து வாங்கியதை உறுதி செய்த பிறகே வண்டியை டெலிவரி செய்ய வேண்டும். இப்படி செய்வது சர்வீஸ் சென்டரை பின்னர் ஏற்படுத்தும் தவறான புரிந்து கொள்ளுதல் அல்லது பொறுப்புகளில் இருந்து காப்பாற்ற உதவும். பழுதுபார்ப்பின் அளவை பொறுத்து 2 வீலரை சர்வீஸுக்கு முன்போ அல்லது அதன் பிறகோ சுத்தம் செய்வது நல்லது. வண்டியின் ஃபெண்டர்ஸ் மற்றும் டேங்க்ஸ் போன்றவைகளை ஒரு ஈரத் துணியால் துடைத்து சுத்தம் செய்வதனால் சிறிய கேபிள்களை சரிசெய்வது கூட நன்றாக தெரியும். பழுது பார்த்து முடித்த பிறகு வண்டி ஒழுங்காக வேலை செய்கிறதா என்பதை உறுதி செய்வதற்காக சர்வீஸ் ஆலோசகர் வண்டியை இறுதியாக சரிபார்க்கும் ஒரு டெஸ்ட் டிரைவை மேற்கொள்ள வேண்டும். கேட்டுக்கொண்ட பழுதுபார்ப்புகள் எல்லாம் முடிந்தவுடன் வண்டி இறுதி சோதனைக்கு சென்று எல்லாம் சரியாக இருக்கிறது என உறுதியான பின்பு வண்டியை டெலிவரி எடுத்துக்கொள்வதற்காக கஸ்டமரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். சர்வீஸ் செயல்முறைகளின் கடைசி படி வண்டியை டெலிவரி செய்வது. கஸ்டமர்ஸ் வண்டியை பெற வரும்போது பணம் செலுத்துவதற்காக முறைப்படி உள்ள அனைத்தையும் அவர் செய்ய வேண்டும். பணம் கட்டிய பின் சாவியை கஸ்டமரிடம் திரும்பக் கொடுக்க வேண்டும். கஸ்டமருடன் வலுவான மற்றும் நீண்ட கால நீடித்திருக்கிற ஒரு உறவை பராமரிப்பது மிகவும் முக்கியம். வாடிக்கையாளரிடமிருந்து வரும் பரிந்துரை வளர்ந்து வரும் வியாபாரத்தில் ஒரு முக்கிய பகுதியாகும். இது இந்த பகுதியின் முடிவை நமக்கு தருகிறது. இந்த பகுதியில் நாம் படித்தது சர்வீஸ் செயல்முறையின் 3 முக்கிய படிகளாவன: சர்வீஸிற்காக வண்டியை பெறுதல், வண்டியை பழுதுபார்ப்பது மேலும் சர்வீஸ் செய்வது மற்றும் வண்டியை டெலிவரி செய்வது.